நான் இன்றைக்கி வந்து தலைக்கு மருதாணி போட போகிறேன். ஸோ நான் இதை வந்து முன்னாடி என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி டீ டிகாஷனில் மருதாணி வெறும் மருதாணி மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணேன். இது வந்து போட்டு வச்சு ஒரு 14 to 15 hours ஆச்சு. நேற்று நைட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதை வந்து உங்களுக்கு காது ஓரத்தில் அல்லது எங்கே வந்து உங்களுக்கு வந்து கிரே ஹேர் வந்து அதிகமாக இருக்கோ, நரமுடி வந்து அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துல வந்து இதை வந்து அதிகமான அளவில் அப்ளை பண்ணுங்கள். மித்த இடங்களில் நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிறது வந்து நல்ல க்ரீனிஷாக தான் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ஸ்கேல்பில் நார்மலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதிகமாக நரமுடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எவ்வளோ பச்சையாக இருக்குது, இது எவ்வளோ கருப்பாக இருக்குது. இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த மருதாணியை நீங்கள் வந்து நார்மலாக சீயக்காய் போட்டு எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி நல்லா அலசி குளிச்சிடுங்க. ஷாம்பு எதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா காய வச்சிடலாம் முடிய. மறுநாள் தான் நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணுன்னா பண்ணணும். நீங்கள் வந்து மருதாணி போட்ட அன்னைக்கே நீங்கள் வந்து ஷாம்பு போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து போயிடும். இந்த மாதிரி தான் நான் வந்து மருதாணியை வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.